எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் இப்லீஸ் பற்றி, ஷைத்தான் பற்றி பல இடங்களில் கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பயங்கர எச்சரிக்கைகள். நபிகள் பெருமானாரை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் ஷைத்தானை பின்பற்றாமல் இருப்பது. அது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நபி வழியை நீங்கள் பின்பற்றாவிட்டால் கூட ஒரு சிறப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். நபி வழியை செய்யாமல் இருப்பதை விட கண்டிப்பாக ஷைத்தான் வழியை செய்திடக்கூடாது. இந்த எச்சரிக்கையை பல இடங்களில் திருமறை குர்ஆனில் நீங்கள் பரவலாக நீங்கள் பார்க்கலாம். அது போன்ற போக்கில் உள்ளதுதான் இந்த காதலர் தினங்கள் என்று சொல்வது. இது பகிரங்கமாக இதை ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் தவறில் கூட ஒரு புத்திசாலித்தனமின்மை. அது என்ன காதலர் தினம்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். காதலர் தினம், காதல்ங்கிறது வருஷமுள்ளா நடக்குது, எங்க பார்த்தாலும். அதுக்கு ஒரு தினமா? ஒரு முட்டாள்தனத்திற்கு ஒரு தினம் யாராவது சொல்லுவாங்களா? குடிகாரர்கள் தினம் என்ன கொண்டாடப்படுறீங்க? விபச்சாரிகள் தினம். ஒரு தவறுக்கு, ஒரு முட்டாள்தனத்திற்கு யாராவது தினம் வைப்பானா? இது நம்மை அறியாமல் இன்றைக்கு சகஜமாகிவிட்டது. அது சொல்லும் பொழுது கூட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இதுவெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான். பிரச்சனையே அதுதான், சொல்லையே அதுதான். எப்படின்னு சொன்னா, ஒரு வகையில் நம்மை அறியாமல் அறிவானவர்களை கூட கெடுப்பது இந்த காதல் தான். அதை ஆலோசிக்கிறீங்க நீங்க. ஓரளவு ஈமான் இருக்கக்கூடியவர்கள், விவரமானவர்கள், மற்ற விஷயத்தில் எல்லாம் கரெக்டாக இருப்பவர்கள் கூட கெட்டு குற்றச்சாரப்பொருள் எல்லாம் நினைக்கிறீங்க இந்த காதல் சமாச்சாரத்தை தான். சில பேர் சொல்லலாம், நீங்கள் விரும்பிய பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் குர்ஆன்ல சொல்லத்தானே செய்வது. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வச்சிருக்கிற நடைமுறையில இது அர்த்தமா இருக்கு? அதை விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி காதல் லவ் லெட்டர் விட்டாங்களா? ரசூலுல்லாஹ் அதான் காட்டி தரணும். திருமண குர்ஆனில் விரும்பிய பெண்ணை கட்டணும் முதல்ல யாரும் சொல்லிப்பாங்களா? நபிகள் பெருமானாருக்கு. லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி யதம்ரத்தின் கத்து. நபிகள் பெருமானாருடைய விரல் மாற்ற பெண்ணுடைய விரலின் மீது பட்டதில்லை, தொட்டதில்லை. என்ன இருக்கு? தற்செயலாக புரியுது உங்களுக்கு? இன்றைக்கு உலகத்தில் கை வைத்துன்னு பார்ப்போம். என்னுடைய விரல் என் மனைவியை தவிர வேறு யாரும் மேலையும் பட்டதில்லை. ஒரு ஆளை சொல்ல பார்ப்போம். கேள்வியே கேட்பாங்க சமயங்களை. கொழுந்தியா வந்து டீ தர்றால விரல் பட்டா பரவாயில்லையா? தப்பா? கொழுந்தியா தாண்டா முசீபத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு சஹாபி கேட்கிறார். அதாவது யா ரசூலல்லாஹ் ஈயாக்கும் துஹூல் அலன் நிசா, பெண்களில் நுழையும் பொழுது உஷார் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் இருக்கிற இடத்துல போய் நுழைந்து இருக்க ஜாக்கிரதை, உஷார். ஈயாக்கும் துஹூல் அலன் நிசா, பெண்கள் இருக்கிற இடத்துல போய் நுழையல படா நுழையாத, கவனமா இரு. அப்ப ஒரு ஆள் கேட்கிறாரு, அப்ராய்த்தல் ஹம்ல, அது பார்க்கணும். என் பொண்டாட்டி அக்கா அனுப்பி உட்காந்துருப்பா, என் மதுரை உட்காந்துருப்பா, என் நாத்தனா உட்காந்து மச்சி உட்காந்துருப்பா. அதுதான் முசீபத்து. உயிர் கொள்கை அல் ஹமு அல் மௌத் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொழுந்தியாக்களும் மதுமார்கள் தான் உயிர் கொள்கைகள் அப்படின்னு சொல்லுவது. யோசிச்சு பாருங்க. முசீபத்தை அங்கதான் ஆரம்பிச்சு. இன்னும் சொல்ல போனா சமுதாயத்தை சர்வ சாதாரணமாக ஒரு ஐக்கியத்தனத்தை இடம் பிடிக்க செய்வது இந்த கொழுந்தியா சமாச்சாரம். அதுதான் கொழுந்த பொம்மை மட்டும் இல்ல, மச்சான், என் புருஷன் தம்பி, குழந்தை, அது மச்சானா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், இது எல்லாமே முசீபத்துகள். அல் ஹம்மு அல் மௌத், இதுதான்ப்பா நாசம், சாவு. நான் சொல்லுவோம்ல, குழந்தையா சாவுடா. குழந்தைங்கிற சமாச்சாரத்தில் நம்மகிட்ட முசீபத்து வரும். இது நடைமுறையில் தவறு போன நம்மளுக்கு தெரியவதில்லை. ஏன் வீட்டில் உள்ள பெருசுகளை ஆதரிக்குமே, அண்ணன் பொண்டாட்டி விளையாடாம இவன் விளையாடாம வேற யாரும் விளையாடுவாங்க? வீட்டில் உள்ள பெருசு அண்ணன் பொண்டாட்டி தானே விளையாடா. அது அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி பராமல் சொல்லி சொன்னான். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி வெட்டி பாயை கொண்டு வரா. அது அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி. அட படுவாவி பேரோட ஒரு பழமொழியில ஒரு ஐக்கியத்தை ஒரு நியாயம் வேண்டாமா? பழமொழியை சொல்லி நியாயப்படுத்த நம்ம ஊர்ல பெருசெல்லாம் சொல்லும். கிளி போல மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒரு ஒப்பாட்டி வேணும். ஒத்துக்கா?
சொல்லி வச்சிருக்கான் பாருங்க. இது எல்லாம் நம்மளுக்கு என்னன்னு சொன்னா சகஜமாகி விடுகிறது. அது ஒரு பிரச்சனை இல்லை என்பது போல. திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் பயங்கரமா திருமறை குர்ஆன். அதாவது மானக்கேடான ஒரு செயலுங்க இது. மானக்கேடான வெட்கக்கேடான சாதாரண மணிக்க சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா காதல் முக்குன்னு ஒரு முக்கு, காதல் சந்து டைரக்ட் ஹதீஸ்ல இருக்குது. முற்றுகளில் அமர்வது, தெருக்களில் அமர்வதும், அதாவது தெருவில் போற வர இடங்களில் மதில் மேல உட்கார்ந்து தாவடிக்கிறது, ஸ்கூல் விட்டு வரும்போது கூத்து பண்றது, இதை யாரும் குறிப்பாக ஆண்களையோ பெண்கள் ரெண்டு தான் சொல்றேன். சில அயோக்கிய ஆண்கள் இருப்பது போல சில கொடிய பெண்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்களில் அயோக்கியர்கள் இருப்பது போல பெண்களில் கொடியவர்கள், படு கொடியவர்கள் சாதாரணமான கிடையாது. நீங்க நினைச்சிட்டு வேண்டிய பெண்கள் அப்பா அப்படிலாம் கிடையாது. அயோக்கியத்தனமான ஆண்களும் உண்டு, கெட்ட குணம் படைத்த கொடிய பெண்களும் உண்டு. ஜாக்கிரதை. இஸ்லாம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி பாருங்க. உஷாராயிரு. சில பேர்ட்ட சொல்லும் போது என்ன செய்வாங்க, சஹாபாக்களே ஒரு மாதிரியா பார்த்தாங்க. எப்படி செய்தாக்கு கொண்டு வர பார்த்தீங்களா? அதே சஹாபாக்கள் உயிரை கொடுத்தது, தியாகம் செய்தது, கஷ்டப்பட்டது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சஹாபி அப்படி லேசா ஒரு பொம்பளை பார்த்துட்டாரு. அந்த புகார்ல ஒரு சஹாபி ஒரு பொம்பளைய இப்லீஸ்க்கு தவறுக்கு முன்மாதிரியா? அட ஒரு நல்லவரை கெட்டு விட்டார், அது முன்மாதிரியா இருக்குமா? நபி அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு. அவங்க தோழர்களோடு சொல்ல கெட்டு போயிடலாம், மனுஷனுக்கு தவறு வந்துடும். அவரை பார், அவருடைய செயலை பார். ஒரு சஹாபி, இந்த சாதாரண கேள்விப்பட்டதான் அது. நபிகள் பெருமாள் பேசிட்டு இருக்காரு, பக்கத்துல ஒரு பொம்பளை நிக்குது. ஏன் இதை சொல்றது? அந்த தாவா போர்வையில் காதல் திரும்ப உங்களுக்கு என்னடா அந்த பொருளையிட்டு பேசிட்டு இருக்க, தாவா பண்ணிட்டு இருக்கேன். 80 வயசு கல்யாணம் தாவா பண்ண வேண்டியதானே? 18 வயசு, 15 வயசு, 19 வயசு, 20 வயசு தாவா. இதெல்லாம் உங்களை இப்லீஸ் இழுத்துட்டு போயிடுவான். யஅூதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம் ثم لآتينهم من أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم فلا تجد أكثرهم شاكرين. ஷைத்தான் சரியான உன்னுடைய வழியிலே நான் அமர்ந்து கொள்வேன். அல்லாஹ் ஒரு எல்லை செய்தா உட்கார்ந்திருப்பான், அது குறை என் அலையை காட்டுவாங்க. ஷைத்தான் எப்படி செய்வான்? தாவா செய்றேன், விளக்கம் சொல்ல போறேன், மாமி வீட்டுக்கு போறேன், மச்சி வீட்டுக்கு போறேன், இதுவெல்லாம் ஜாக்கிரதை. நம்ம போய் சொன்னு சொன்னா ரசூல் சஹாபாக்கள் காலத்திலே அதே லட்சத்துல கோடியில எப்பவாச்சும் ஒரு சஹாபிக்கு நடந்திருக்கும். என்ன கொள்ளு வந்தார அது பார்க்கணும் இல்லைங்க. ஒரு சஹாபி தப்பு பண்ணிட்டார், ஓகே, என்ன கொள்ளுங்க யார சொல்லலாம், கல்லால இருந்து கொள்ளு உன் மனசு சொல்லுமாவே, அது முன்மாதிரியா தெரியலையா? அவர் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்துட்டாரு, வச்சுட்டு இதுதான் தெரியும். ஏன் இப்லீஸ் இதைத்தான் நினைவுபடுத்துவான். ஷைத்தான் எதை நினைவுபடுத்துவான்? ஒரு சஹாபியே பண்ணிருக்காரு, நீ ஏமாத்திரம். இப்லீஸுடைய வேலை தானே. நபி என்ன செஞ்ச முன்மாதிரி, நபி இடத்தில் முன்மாதிரி சொல்ல பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு பொம்பளை, பக்கத்துல ஒரு சஹாபி, மனுஷன் தானே அப்படி பார்க்கிறார். நடக்கும் தற்செயலான பார்வை நடப்பது இயல்பு. நபிகள் பெருமானார் சொல்றாங்க, தற்செயலான பார்வை அந்நதரத்தில் ஃபஜ்ஆ, தற்செயலா பார்க்கிறது யாருக்கும் இல்லை. அதை பத்தி ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, தற்செயலா ஒருத்தர் பார்த்துட்டான், இஸ்ரித் பஸரக்க, பார்வையை திருப்பு, மாத்து, இடத்த மாத்து. தற்செயலா போயிடுச்சு இல்ல, போதான் செய்யும். இதை நம்ம அஜித் பாய் என்ன சொல்லி வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? முதல் பார்வை ரஹமத்து, இரண்டாவது பார்வை லானத்து. நாங்க ஒரு அஜித் மாதிரி சொன்னது, ஒரு பொம்பளைய முதல் பார்க்கிறது ரஹமத், ரஹமத்தான பார்வை, இரண்டாவது பார்வை லானத்தான், சாபக்கேடு. என்ன ரசூலுல்லாஹ் என்ன கேட்கப்படும்? தற்செயலான பார்வை, தற்செயல்பட்ட கண்ணு திருப்பு. முதல் பார்வை ரஹமத்தா என்ன ஆகும்? பொம்பளை சொல்லு ரஹமத்தான பார்வை, இவ்வளவு பார்த்துட்டு போகணும். அல்ல முதல் பார்வை ரஹமத்து, நாம் பார்வை அசத்தை மாற்றவே மாட்டோம், ஒரே பார்வை தானே, திரும்பி பார்த்தா தான் ரெண்டாவது பார்வை. இப்லீஸ் தரமான பாவங்கள் அது. யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி விவரம் கட்டது ஆக்கிது பாருங்க இந்த செயல். விவரமானவர் அறிவாளிகளை கூட மூடனாக்க வல்லது இந்த காதல் போக்கு, இனக்கவர்ச்சி. ஒரு ஆண் பெண்ணிடம் மயங்குவது, ஒரு பெண் ஆணிடம் மயங்குவது பொதுவாக எங்க பார்த்தா இருக்கு இனக்கவர்ச்சி. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். உலகத்தில் எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு. கல்யாணம் முடிச்சு எல்லாமே யாராவது கல்யாணம் முடிச்சு நாங்க ஒரே முதல் 3 மாசம் எப்படி இருந்தோமோ அப்பதான் இப்படி அதே மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. கேளுங்க, நிச்சயமா இருக்கா சொன்னா போய் முதல் 3 மாசம், முதல் 6 மாசம், நீங்க போற 1 வருஷம் நாங்க முதல்ல எப்படி இருந்தோமோ, முதல்ல வாமா போமா கண்ணே மயிலாம் 6 மாதம் சனிய முசிவத்து சைத்தான் சாப்பாடு வச்சு குருட்டு மனுஷா, ஒரு மனுஷனா வெளியே போ, இப்படிதான் நடக்குது. ஏன்னா முதல் கண்ணு மணி எங்க போச்சு?
இதுதான் மனிதனுடைய மெண்டல், அவ்வளவுதான். அப்புறம் வெளியே இவன் தான் மனைவிட்ட தாவா செஞ்சே அசத்திருப்பான். குர்ஆன் ஹதீஸ பேசி வச்சு ஒவ்வொன்றையும் குர்ஆனை சொல்லி மயக்கிறவன் இருக்கான், மௌலித சொல்லி மயக்கிறவன் இருக்கான், பாத்தியாவது மயக்கிறவன் இருக்கான். இந்த காதலை எல்லா எபிசோடும் ஒன்று. இந்த காதல் கத்தரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா பேரும் ஒன்னால இருக்கான். அது படித்த துறையாக இருந்தாலும், டாக்டர் துறையாக இருந்தாலும், வக்கீல் துறையாக இருந்தாலும், மதரசா துறையாக இருந்தாலும், வியாபாரம் எந்த துறையா இருக்கட்டும், அங்க ஒரு பொம்பளை இருக்காரா 3 சைத்தான் இருக்கான். நபிகள் பெருமானுடைய வாக்கு. அது எந்த துறையா இருந்தாங்க, இதுல விதிவிலக்கே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா மனிதன் வரும். தாவா சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு மனைவியோட அறமா போவோம். திருப்பி அடுத்த வந்து தாவா பண்ண ஆரம்பிச்சோம். பக்கத்துல இதை தடிச்சு போச்ச முதல் மனைவி. அப்ப என்னங்க லேட்டு, ஒரு தாவாக்கு போயிருந்தேன், ஒரு பொம்பளை தாவாக்கு. உங்க தாவா எங்களுக்கு தெரியும், வீட்டுல கடைசி பேசாம கிடையாது. அவளுக்கு தெரியுங்களா உன் தாவா என்ன விஷயத்துல இருந்துச்சுன்னு? இதெல்லாம் மனிதனை நம்மளை கெடுக்க வல்லது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு பொம்பளை நிற்கிறான், அந்த சஹாபி பார்க்கிறார். இது மனிதனுக்கு தற்செயலான பார்வை நடக்கும். அந்த சஹாபியே சைட் அடிச்சிருக்காரு. நம்ம பசங்க எல்லாத்தையும் இப்படி ஆசை சாதாரண பேசுறதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தலையை பிடிச்சு திருப்பி விடுறாங்க. இது யாவது வர மாட்டேங்குது. அதே ஒரு சஹாபி அப்படி பார்த்தார். நபி என்ன செய்தார், உனக்கு முன்மாதிரி என்ன செய்தார்? நீ யாருடைய முன்மாதிரி, நீ யார முன்மாதிரி எடுக்கணும்? நாம திருப்பி விடுறோமா? யார் யாரை திருப்புறது? அதான் பிரச்சனை. உட்கார்றது அதுக்கு தானே. சந்தையில போய் உட்கார்றது, அது தொழில உட்கார்றது. இன்னைக்கு மணி 6 ஆச்சு, ஸ்கூல் விட்டு டியூஷன் விட்டு வரணும், போறது அதுக்கு திருப்புறது. யார் யாரை திருப்ப? ஒரு புள்ள போச்சுன்னா ஒரு பார்த்தா திருப்பலாம். 10 பேர் திரும்ப யாரும் யாரை திருப்பான்? 10 மணி அந்த அப்படியே திரும்பாங்க. டிவியில திருப்புவாங்கல்ல சொல்ல மோசனம் திருக்கணாய்த்தான் பாருங்க. நம்மள மெண்டலாக்கி விட்டுட்டு பாருங்க. ஒரு மனிதனை மெண்டலாக்க வல்லது காதல். எந்த குறையினாலும் சொல்லலாம். இந்த காதல் சமாச்சாரம் இருக்க இந்த மற்ற உள்ள டீப்பாவே போக வேண்டிய சப்ஜெக்ட் கிடையாது. மேலோட்டமா பாருங்க, அப்புறம் டீப்பா போறது டைம் பத்தாது. எவ்வளவு கிறுக்கனாக்கலாம் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒழுக்கம் கட்ட போக்கு நீங்க இருக்க. ஒழுக்கம் கட்ட இந்த ஊர்ல எடுத்துக்கிறீங்க, பருதா போட்டுதான் போனாங்க. பருதா கோஷா போட்டு ஆத்துக்கு போய் பருதா ஊர் இத்தனை போட்டு எல்லாம் ஆண்கள் பெண்கள் வெக்கேஷன் எங்க போயிடுச்சு பார்த்தா பருதா போட்ட போது. இந்த முந்தாஜி இருக்காத நடிக்க எங்க வேணாலும் பருதா போட்டு தான் வருவான். படத்துல நடிக்கணும் உருவிப்பட்ட அதுக்கு என்ன வித்தியாசம்? முந்தாஜி எங்க வர்றது படம் நடிக்க எல்லாம் உருவிட்டு வரலாம். போட்டுட்டு வந்தா பருதா போடாது. முஸ்லீம் இஸ்லாம் என்னுடைய மதம், அதுக்காக உடை. சினிமா என்னுடைய தொழில், அதை பேட்டி கொடுத்தாங்க. அப்ப இதுவெல்லாம் நம்மளை கெடுப்பதற்கு வல்லது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தான் வழிமுறைகள் உங்களுக்கு வேண்டாம். நபியினுடைய வழியை பாரு. நீ விரும்பிய பெண்ணை கெட்டுன்றாங்க. நபி எப்படி கெட்டாரு? ஒரு மாதிரியா? நம்ம மாதிரியா? நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே, பேசிட்டு இருக்கோமே. சில பேர் இப்படி யாரே உதவ மாட்டான். நீங்க எங்க வயசுல எப்படி திரும்பவே மாட்டான். நீங்க எங்க வயசுல எப்படி? உன் வயசுல அப்படி நல்லதான் நாசமா போனா நீ திரும்ப வயசு சொல்றாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு ஆள் சொல்லி கேட்கறான், நீங்க மட்டும் எங்க வயசுல லவ் பண்ணலையா? அப்படி லவ் பண்ணி கட்டினா சீரழிகிறேன். நீ ஒழுங்கு அவங்க அப்பா அப்பமா சொல்ல பண்ண கூட்டு போறாங்க. கரெக்டான பதில். திருந்துவதற்கு ஒன்று சொல்றான்னா யோசிக்க மாட்டேங்கிறான். எதுவுமே குதர்க்கம். அதை மறுத்து பேசுவது, குதர்க்கம் பேசுவது, உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். அசல் தான் தப்புதான், முட்டாட்டம் பண்ணிட்டேன், இனிமே அப்படி போக மாட்டேன். அல்லது தோசை ஷைத்தானுடைய வழிமுறைகளை பின்பற்றாதீர்கள். அவன் வெக்கம் கெட்டதைத்தான் யாவுவான். அவன் என்ன கண்ணியத்தை சொல்லி தரப்பான? மானம் கெட்டதைத்தான் சொல்லுவான். கேடு கெட்டதைத்தான் அவனுக்கு யாவுவான். அது பெஸ்ட்மா. இது ஷைத்தானுடைய வழிமுறை. இந்த காதலர் தினம்ங்கிற மாதிரி ஒரு கூறுகிட்ட எல்லாமே அப்படிதான். அதுல பெற்றோர் தினம், குழந்தை மட்டும் கேட்கவும் செய்யலாம். காதலர் தினம் கூட அங்கே பெற்றோர் தினம் மட்டும் கூடுமா? குழந்தைகள் தினம் எதுக்குடா பெற்றோர் தினம்? தினசரிதான் புள்ள பெற்றான். என்னைக்காக புள்ள பெற்றான்? வருஷத்துக்கு ஒரு புள்ள பெற்றா வருஷத்துக்கு ஒரு தினம் தினசரி நடக்கு. தேவையில்லை. இந்த உலகத்திலேயே தினம்ங்கிற கூத்து இருக்குல்ல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 78274827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. இந்தியா தவிர விழாக்கள் கூத்து சொல்றான். மேலை நாட்டு கலாச்சாரம் காதலர் தினம் என்ன கலாச்சாரமாக இருந்தாலும் சரியா தவறா அதான் பார்க்கும். சில பேர் அப்படி பேசுறாங்க, மேலை நாட்டு கலாச்சாரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரலாமா? இல்லாத பாயிண்ட் என்ன இளவு கலாச்சாரமா இருக்கட்டும், சரியா தவறா, சமூகத்திற்கு நல்லதா கெட்டதா, அது எந்த நாட்டு கலாச்சாரமா இருந்தாலும் சரி, இந்திய கலாச்சாரம் கேடு கெட்டதாக இருந்தால் ஒதுக்கணும். இன்னொரு நாட்டு கலாச்சாரம் பெஸ்டாக இருந்தால் ஏற்றுக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தி இந்திய கலாச்சாரம், அது என்ன இந்திய கலாச்சாரத்தை என்ன ஒருவனுக்கு ஒருத்தினா ஏசுவராதா? இங்கதான் அதிகமா இருக்கு. ஒருத்தி அங்க என்ன சவுங்க ஒருவனுக்கு 4 அங்க ஏசுறாங்க. இங்க மாதிரி அங்க ஏசலங்க. ஏன் தவறு? மோசமான வழிமுறைகளை போறான். ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிக்கிறான். எல்லா கூட்டுக்கும் நடக்குது. 1க்கு 4 ஓகே நடக்கல. ஒருத்திக்கு ஒருவன் ஓகே, ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல. ஒருத்தி ஒருவன் தான் போகணும். ஒருவன் 4 பேர் கட்டினால ஒண்ணு இல்ல. ஒருத்தி இன்னொரு கூட சொல்ல டாக்டர் இந்த காதலர் தினங்கிற கூத்துல எல்லா கூட டச் பண்றது, என்ன பண்றது, உரசுறது, ஓம பண்றது, சொல்ல பண்றது, என்னவெல்லாம் நடக்குங்கிறிய இந்த பெண்கள் பேச்சு, சில பேச்சுகள் இருக்க திருமலை குரான்ல ரொம்ப நேச்சுரலாக சில வசனங்கள் நீங்க பாருங்க. நிறைய வசனம் சொல்ல டைம்லாம் பத்தாது. நேச்சுரலாக திருமலை குரான் எடுக்க சொல்றான். நபிகள் நபிமார்களுடைய மனைவிமார், யா ஐயுகன் நபியு, யா ஐயுகன் நபியு புள்ளி அஸ்வாஜிக்க, நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு சொல், பனாத்திக்க பிள்ளைகளுக்கு சொல். முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷன் பண்ணுவான், பொண்டாட்டியை கண்டுக்க மாட்டான். சில பேர் பொண்டாட்டியை போட்டு கண்டிஷன் பிள்ளைகளை கண்டுக்க மாட்டான். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. மனைவியா அங்க அங்க பாக்குற பிள்ளை, நம்ம பிள்ளைகளை பத்தி நம்மளுக்கு தெரியாது, நம்ம பிள்ளைகளை கொடுப்பான். எவனை கேட்டாலும் இதை தந்துடுவான். ஊர் போற போக்கு தாங்க முடியலீங்க எல்லாரும் சொல்றான். அப்ப யார் தான் போறா? யார் தான் அந்த போக்கு போறா? தன் பிள்ளைகளை சிலர் தடுப்பார்கள், மனைவியை கண்டுக்க மாட்டான். சில பேர்
சில பேர் மனைவியை தடுப்பான், பிள்ளையை கண்டுக்க மாட்டான். நபியே உன்னுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லு, நிசாயில் முஃமினீன், ஈமான் கொண்ட பெண்களுக்கு சொல், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன தாலிக அத்னா யுஅரஃபன ஃபலா யுதைன, அவர்கள் நடக்கும் பொழுது முக்காடு போட்டு கரெக்டா போட்டோம், இதுதான் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதற்கு அடையாளம். நடக்கும் பொழுதே தெரியும், போற போக்கில் தெரிஞ்சிடும்ல. ஒரு ஆள் போற பொம்பளை போற போக்கு நமக்கே தெரியும். சில பொம்பளை பார்க்க மாட்டான், சில பேர் சில பொம்பளை போறான், இவள்கிட்ட மனுஷன் பேசுவாங்க, குறையா சொல்லுவான், சொல்லிட்டு போறான். சிடுமூஞ்சி என்று பெயர் எடுத்தாலும் சரி, வாயாடின்னு பெயர் எடுக்காத, முக்கியம். பொம்பளை சிடுமூஞ்சி இருந்துட்டு போற பிரச்சனை இல்லையே, அது சிடுமூஞ்சியா உனக்கு என்ன? ஒரு பெண் சிடுமூஞ்சி என்று பெயர் எடுக்கலாம், வேண்டி பேச மாட்டேன், உம்மனோட பிரச்சனை இல்ல, வாயாடி தொல்லையிடாது, அதான் முசீபத்து. பிள்ளைக்கு சொல், பெண்களுக்கு சொல், இன்னும் சொல்ல போனால் உன் மனைவிமார்களுக்கு சொல், முஃமினாத்தி யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். அல்லாஹ் சொல்றாங்க, நபியே உன் மனைவிமார்களுக்கு சொல், எப்படி சொல்லு? ஃபலா தஹ்லான பில் கவுல் وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن إن اتقيتن فلا تخضعن بالقول. அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று நபியே நீ சொல், ஃபலா தஹ்லான பில் கவுல், உங்கள் பேச்சுக்களை குலைந்து பேச வேண்டாம் என்று நீ சொல். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இது? பெண்கள் குலைந்து பேசக்கூடாதுங்க. ஏன் பெண்கள் குலைந்து பேசினாக்க முசீபத்து. தான் கணவன் குறைஞ்சு பேச மாட்டான், கொஞ்சம் பேசலாம். தன் மனைவிட்ட கொஞ்சம், கணவன் கொஞ்சம் குறைஞ்சு பேசலாம், வைக்கலாம். கணவன் உறிஞ்சு எழுதுறது, மூஞ்சியை காட்டு, எச்சலை காட்டுறது, டென்ஷன் ஆகுறது, வெளியே டீ சாப்பிட்டு போன காட்ட பல தகவலான பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்களே உங்கள் பேச்சுக்களில் குறைவு வேண்டாம். அல்லது கல்விக்கு மரமும், எவனுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணம் இருக்கிறதோ அவன் சபலப்படுவான். நீ நல்லவா இருந்தா பத்தாது, ஜாக்கிரதையா பேச்சு கொலை நடக்க எங்க பார்த்தாலும் முஸ்லீம் நடக்கிற திடீர்னா கற்பழி நடந்து நீங்க நினைக்கிறீங்க, திடீர்னா கற்பழி எங்க நடக்குது? கூத்து ஏதோ நடந்திருக்கு, மணி கிடைக்கல, பேசுறவங்கள ஆடிக்கிட்டு காலை ஆடிக்கிட்டு தலை சீடிக்கிட்டு ஏதோ நடந்திருக்கு. இந்த கூத்து காலத்தில் நடக்குது. நடந்து உச்சாட்டமாய் கற்பழி பண்ணோட யூகசில கொண்டுட்டான். எதுக்கு அங்க போற? எதுக்கு போற? நம்மள ஏன் போற? உனக்கு என்ன அங்க சொல்லு? உனக்கு என்ன அந்த வேலை? சில பொம்பளை பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முட்டாள்தனம் பண்றது இந்த மாதிரி தான். நல்லா தெரியும் ஆம்பளை பெண்களுடைய அங்க அடையாளங்களை கவனிப்பான், நல்ல தெரியும். பஸ்ல நீங்க பாக்கலாமே, இதே பாப்பாங்க, அது மறைக்க இதை பாக்குறான்னு தெரியுதுல்ல, கரெக்டா பேச போடு. இடத்துக்கு கண்ட போதுன்னு தெரியுதுல்ல, பார்த்தா என்ன பரவாயில்ல, அப்ப பேசாம இரு. ஏன் இப்படி இழுக்கிற? அப்ப இழுக்கும் போது உனக்கு என்ன நோக்கம்? பார்க்கணும், போகணும். தேவைக்கு சொல்ல மகளிர் மட்டும் பஸ் ட்ரெயின்ல ஒரு கோச்சு மகளிர் மட்டும் போட்டுருக்கான். அதுல இருக்கிற பாத்தீங்கன்னா 90% கிளவியதான் உட்காந்துருப்பான். இந்த படிச்சது என்ன போராம, ஒரே போர், எல்லாம் பொம்பளையா இருந்தாங்க. பெண்களுக்கு போர் தெரியுமா உங்களுக்கு? காலேஜ் பிள்ளைங்க காட்டு பாருங்க, காலேஜ் குரூப்ல போய் பாத்தீங்கன்னா மகளிர் மட்டுமா அதுல எவ்வளவு ஏறுவாங்க. அட இவன் பார்க்கிறது மட்டுமில்ல, பார்க்க வைப்பது நீ. ஜாக்கிரதை. ஈயாக்கும் துகுல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈயாக்கும் ஜுலூஸ ஃபி துர்காத், வழிகளில் குறிப்பிட்ட வழி, வாசலே, தெரு ஓரங்கள், காலேஜ் பண்றதுக்கு இடம் வச்சிருக்கல, அதுல உட்காராத, வேலை பார்த்து போ. ஏன் அங்க உட்கார்ந்துருக்க? வீட்டுல உட்காரு, பள்ளியில உட்காரு, வேலை பார்த்துட்டு போ. ஒரு இடத்துல உட்காராத. அப்படி உட்கார்ந்து சொன்னா அந்த இடத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. இடத்துக்கு மரியாதையா சாபத்தில் கேட்கிறாங்க. இடத்துக்கு மரியாதைனா ஹக்கு தரியத்தை அரசு இல்ல, இடத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைனா என்ன? பசர், பார்வையை தாழ்த்துவது. அது உட்கார்ந்து ஊர்ல அப்படி சொன்னா பாதிப்பு செய்யக்கூடாது, அலைய விடக்கூடாது. அப்படி இருக்க முடியுமா? ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்வையை தாழ்த்தணும், தலையை தாழ்த்தினா பத்தாது. சிலவர் இப்படி கண் ஃபுல்லா வரும். இது இல்ல தொழில்முறை தலைவர் தலையே முடிஞ்சிருக்கும். வேற எத்தனை யாரு
இப்படி இல்ல, பார்வை தாழ்த்தணும். தலை இப்படினா வச்சுப்போம், பார்வை வைக்கணும், இப்படிதான் தலை வச்சிருக்கோம். ஒன்னில் பசர், பார்வையை தாழ்த்து. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை நடக்கா இல்லையா? எவ்வளவு கூத்து நடக்க தெரியாது. இது அவரவர் இதை குறிப்பிட்டு யாரும் பார்க்க வேண்டிய இந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஆள் வரா பார்க்க மாட்டாங்க. மற்ற சப்ஜெக்ட் இது உலகத்தை அப்படிமா, இதுல யாரும் எல்லாம் நம்மளுக்கு தான், அவரவர் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கூத்து. மொத்த முசீபத், சமுதாயத்தை கெடுக்க வல்லது இந்த காலம், சமூகத்தை சீரழிக்க வல்லது. குட்டிச்சோழன் கட்டமணமா போயிடும். தகப்பனை மதிக்க மாட்டான், தாயை மதிக்க மாட்டான், அண்ணனை மதிக்க மாட்டான், எல்லாத்தையும் துற விட்டுருவாங்கல்ல. தள்ள போறது தெரியும். அந்த பிள்ளை ஒரு லெட்டர் போட்டா ஒரு பேர் அன்னைக்கு பிள்ளை பீசா விடுவான். இல்ல அந்த பிள்ளை லெட்டர் போட்டு சரியான லெட்டர் போட்டு அல்ல கொஞ்சம் போய் திரும்பி பார்த்துட்டான். அன்னைக்கு பிள்ளை இழுக்குதான். முன்னாள் அப்பம் போறது தெரியாது. வேலை எங்க வர வாங்க மாமா வேலை அப்பம் மூசு போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் மிண்டலாக்க வல்லது இந்த காலம். அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி. என்ன மாதிரி பழி, என் மனசை பழி விட்டுறோம்னா அது பிள்ளைங்க சொல்ல முடியல. என் மனசு பழி விட்டு அவளை பார்க்காம இருக்க முடியல, அவங்க பேசாம இருக்க முடியல, என்னால தூக்கம் இல்லை. என்னென்ன என்ன செஞ்சுட்டேன்? ஏன் அப்படி நீஸ் ஆகணும்? நீஸ் ஆகாது எல்லாருக்கும் தான். நம்ம ரசூலுல்லாஹி ஒரு மறைமுகமாக ஜெண்டிலாக நாக்கிசாத்துல் பெண்களுக்கு இயற்கையிலேயே கொஞ்சம் விவரம் கம்மி. அது ஹதீஸ்ல வருது, நம்ம கோரிக்கையில உண்மை கிடையாது. இயல்புலேயே கொஞ்சம் விவரம் கம்மி. அதாவது சில பெண்கள் விவரமா இருக்க வச்சு பேசக்கூடாது. எங்கனையாவது 1000 வருது விவரம் கூடலாம், அதல்ல மொத்தத்தில் எடுத்துக்கிட்டா. அப்ப ஆயிஷா நாய்க்கு விவரம் கம்மியா அப்படின்னு வரக்கூடாது. ஆயிஷா நாய்க்கு தான் ரசூலுல்லாஹ் ஆம்பளை அப்படியே ஆட்டப்படி எந்த போய் சேர்ந்துடும். அப்ப நாக்கிசாத்துல் அக்ல் இயற்கையிலே கொஞ்சம் விவரம் கம்மி. ரசூலுல்லாஹ் சொல்றேன், அப்படி கம்மியாக இருந்தது உங்களை விட விவரமான ஆண்களை அனுப்பி விடுறீங்க. அறிவாளியா சரிங்க, சரிம்மா நீங்க சரி, பெரிய டாக்டரா இருப்பான், பெரிய பெரிய ஆளா இருப்பான், லீடிங் லாயரா இருப்பான். நீங்க உலகமே அவனுடைய கேஸ் எடுத்து பாராட்டிட்டு இருக்கோம். உலகமே அவன் பின்னால் போயிட்டு பொருளாதார நிபுணராக இருப்பான். சரிம்மா நான் போயிட்டு வந்துட்டு பாராளுமன்றத்துக்கு கேட்டேன், சீக்கிரம் போயிட்டு வந்தேன், சரிம்மா அப்படி ஆக்கி விட்டுருங்க. அந்த மாதிரியான இது அப்படி ஒரு மென்டாலிட்டி அது மனிதனை அப்படி ஒரு பலகீனமா வச்சிருக்கான். ஜாக்கிரதை, ஹக்கு தரியக்கு யார சொல்லலாம். எழுத்துக்கு மரியாதை என்றால் வழிக்கு என்ன மரியாதை, அதுல என்ன ஒரு இது என்ன செய்யணும்? ரவுல் பசர், பார்வையை தாழ்த்து. ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்லு. ஏன் இந்த கூத்துல உட்கார்ந்தா சலாத்துக்கு பதில் வராது. ஒரு நம்மளை எப்படி பார்த்துட்டு இருக்க சலாம் சொல்லணும். ஒரு பிள்ளை பார்த்துட்டு பாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் சரியா, ஏன் சலாம் சொல்லலாம், சலாம அலைக்கும். ஏன் சலாத்துக்கு பதில் சொல்லணும்ன்றே தெரியாது. ஏன் அது சொல்றாங்க சொல்ல, ஒரு தரீக்க அந்தத்துக்குள்ள மரியாதையை கொடுனா உஷாரா இருந்தா செத்தவ மாதிரி இருக்காதுன்னு அர்த்தம் இருக்கு. பேய மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க அப்படி ஆக்கிரம் பாத்தீங்களா? பேயம் பைத்தியக்காரனாக்கி விட்டுரும். என்னத்தை பேசணும் கால விடாது. அது பிள்ளைய பார்த்து கொடுத்துவேன். ரத்து சலாம், சலாத்திற்கு பதில் சொல்லு. அப்ப உஷாராயிரு. கண்ணு மருந்து தெரியாத, கிறுக்க கணக்கு அடையாத, காலத்தில் எல்லா திருக்கணும். காலத்தில் பாருங்க அடிச்சு விட்டுருக்காம ஒவ்வொரு முன்னைக்கு காலையில் ஒரு 10 ரூபா மாட்டேன் என்னமோ எழுதிக்காங்க மறந்து வச்சு கவி அது மாதிரி விட்டுரும். பெண்கள் சில இடங்களை சொல்ல போன ஒரு கவிஞனே சொல்றான், தொட்டுக்கொள்ள இதழ் துடிக்கும். என்ன சொல்றான் பாருங்க, கரெக்ட். அவ்வளவு ஒத்துக்கிட்டான். தொட்டுக்கொள்ள இதழ் துடிக்கும். இதழ் தொட துடிக்குமா? விழி தூர போக சொல்லி நடிக்கும். பார்க்க சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள நல்ல பார்வைன்னு சொல்லுவாங்க. தொட்டுக்கொள்ள இதழ் துடிக்கும், விழி தூர விலக சொல்லி நடிக்கும். பெண்கள் நிலையாக பெண்கள் உண்மையிலேயே நபிகள் பெருமானார் மாதிரி மழுப்பெல்லாம் மழுப்பி பேசாதீர்கள், பேச்சில் குறைய வேண்டாம். கொண்டு இருக்காது அந்த பெண்கிட்ட. அந்த கட்டன் ரேட்டா பேசுற பெண்கிட்ட அது இருக்கவே செய்யாது. சொல்லி பாருங்க, வீட்டில் கேட்டு பாருங்க, கொஞ்சம் ஏறணும். இந்த போட வேண்டிய ராசிகள் யார்கிட்ட ஒரு மாதிரி உங்களை சொல்லுங்க, சும்மா இருங்க, யாரும் பாத்திர போறாங்க, பாத்திரக்கூடாதுங்கிறத பிரச்சனை. தெரியாம செய்வேன், தெரியாம வாங்க, யாரும் பாத்திர போறாங்க, அது பத்தாத எனக்கு அப்படியா குற்றாலத்துக்கு போயிருவோம். கன்னியாகுமரி இப்லீஸ் இதெல்லாம் நடிப்பு. ரத்து சலாம், சலாத்திற்கு பதில் கொடு. ஹுஸ்னுல் கலாம், அழகிய பேச்சை பேச உட்கார்ந்துட்டு
உட்கார்ந்து அழகிய பேச்சு பேசுவியா? குரான பேசுவியா? உட்கார்ந்து ஹதீஸ பேசுவியா? நல்லொழுக்க பேச்ச ஒண்ணு சலாத்துக்கு பதில் சொல்ல முடியணும், பார்வையை தாழ்த்தணும், நல்ல பேச்சு பேசணும். இது இல்லைன்னா வீட்டுக்கு போய் சேரு. உட்கார்ந்து புறம் பேசிட்டு இருக்காத, கோல் சொல்லிட்டு இருக்காத, அடுத்தவனை பத்தி தீட்டிட்டு இருக்காத, நாசமா போயிடும். இந்த காதல் கத்திரிக்காங்கிறத வர்றதே இந்த புறம்பலாம் ஈஸியா டெவலப் ஆயிடும். இந்த புறம் பேசுற நுழைவு சொன்னா ஈஸியா டெவலப் ஆயிடும். நீ என்ன ஏதாவது சில பேர் பார்ப்பாங்க, இந்த பிள்ளை பாவம் அப்பா ரொம்ப யதார்த்தம், யாற்றாலும் கலகலன்னு பேசணும், இப்ப வாய் மாதிரி நிற்கும். கலகல் பேச என்ன நடக்கும்? நடந்தது கேள்விங்க, திருப்பூர்ல நடந்த சம்பவம். கலகலன்னு பேசுமா அந்த பிள்ளை, யாற்றினாலும் பேசும், நல்லா பேசும், பழகும், ரைட்டு. அப்புறம் என்னாச்சு? 4 மாசம் கற்போம். திருப்பூர்ல யாரு அப்படின்னு ஒரு கதை காட்டுது. அவன் சொல்றான், நான் மட்டும் இவன் அப்ப பிரச்சனை என்ன செய்வீங்க? அது ஆண்கள் பெண்களிடத்தில் பலகீனமாக நடந்து கொண்டாலும் உலகத்திலே பாதிக்கப்படுவது பெண். உஷாரா இருக்கு. ஆண்களை விட உஷாரா இருக்க வேண்டியவர்கள் பெண்கள், உடல் கூட அடிப்படையில். ஆண்கள் கேடு கிட்டவனா இருந்தா நீ குடும்பாவியா இருக்கிய. சில பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா காரியம் நடப்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய பெண்கள் உலகத்தில் உண்டு. சாதாரணமாக கடைநல்லூர்ல நடந்திருக்க 4 மாசத்துக்கு முன்பு குழந்தை மேல அபாண்டம், அவளுக்கு அவனுக்கு பிரச்சனை, சண்டை. என் கைப்பிடிச்சு எடுத்தான் குழந்தை போய் சொல்றான், என் கைப்பிடிச்சு எடுத்தான் குழந்தை சேர்த்து விட்டான். உலகம் முட்டாள் உலகம் தானே. உண்மை எதுவும் விசாரிக்க முடியாது. உண்மை விசாரிப்பு என்பதே கிடையாது. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ். பிஜே சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அது என்ன அந்த பஸ்ல போகும் சண்டை போடுறா கூட பொம்பளை சொன்னா நம்புறான். விவரம் கட்டவங்க எல்லாமே வருஷம் கேஸ், சபா கேஸ் இருச்சுதான் வருஷம். யாரா அது பொம்பளை அவசரம்? ஏன் ஒழுங்கா போன அவசரம் கிட்ட தெரியலையா? போனேன் தெரியலையா? இவன் அவசரமா நிக்கிறேன் தப்பு, இவன் அவசரம் தப்பு. கடையில் நடந்தது பிரச்சனை தற்கொலை பண்ணிட்டான். அந்த பையன் அவன் அதோட தற்கொலை பண்ணிட்டான், தற்கொலை பண்ணிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடிப்பிட்டான். அவளுக்கு தப்புல நின்று பேச முடியல. இந்த மாதிரி விபரீதங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் எவ்வளவு நல்லவர்களையும் கெடுத்து குற்றச்சாக்கிற இந்த சம ஒரு மசோத குழுவாக்க காரணம் மசோதா செழிப்புலங்கள், பார்வை புலங்கள், உள்ளங்கள் அத்தனை மறுமையில் விசாரிக்கப்படும். செல்போன்ல பேசுனீங்க பாக்குறீங்க, எல்லா மறுமையில் கொஸ்டின். செல்போன் கலாச்சாரம் நல்லதுக்கு எதை பயன்படுத்தினாலும் கிடையாது. எவ்வளவு கேடு கட்டு போச்சுங்கிறீங்க. செல்போன் கலாச்சாரம் இருக்க இல்லையா? எவ்வளவு அசிங்கங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனை அசிங்கங்கள். என்னென்ன வார்த்தை என்ன ஏது. அதுல இந்த காலேஜில் படிக்கக்கூடிய பசங்களும் பொண்ணுகளும் சொல்ற கூத்து இருக்கு. அல்லாஹ் அக்பர் சொல்லி மார்க்க ஒழுங்கா படிக்கிறது கூட சொல்லவே மாட்டாங்க. ஸ்கூல்ல ஒண்ணு ராக்கிங்கிற பேர் அவங்க பண்ண கூத்து, அவங்க பண்ண அட்டகாசம். எதுக்குடா ஸ்கூலுக்கு போறீங்க? எது காலேஜ் போறீங்க? படித்து பிற்காலத்தில் முன்னேறுவதற்கு. சட்டக்கல்லூரி சில மாசங்களுக்கு முன்னால வக்கீல்கள், வருங்கால வக்கீல்கள், அதுல சில பேர் நீதிபதியாக போற முதல் அதானுங்க. சட்டக்கல்லூரியில் படிக்கிறவங்க வக்கீலா வருவான். அவன் வந்து நீதிபதியா இருப்பான். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் வருங்காலத்தில் இன்னொரு 50 வருஷம் போனா அவன் நீதிபதி. இவன் நீதிபதியா வரப்போ அவன் கூத்து என்ன இருப்பாரு. இது எதுவா இருக்குன்னு நினைக்க நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, என் ஏரியாவில் வந்து நீ அந்த சைட் அடிச்ச, உங்க ஏரியாவில் போய் சைட் அடிச்ச, இது பிரச்சனை. இந்த கூத்துக்கு கூட ஏரியா, எந்த ஏரியாவில் யார் செய்ய வேண்டும் என்ற கூத்து. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே,
நம்மையும் அறியாமல் சர்வசாதாரணமாக ஈஸியாக நாம் காதல் வயப்பட்டு ஷைத்தான் வழியில் செல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். திருமறை குர்ஆனுடைய கட்டளை, நபிகள் பெருமானாருடைய எச்சரிக்கை எல்லாருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இது குறிப்பிட்ட ஒரு இலக்குக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்றான். புள்ளில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், ஈமான் கொண்ட ஆண்களுக்கு நபியே நீர் சொல், பார்வைகளை தாழ்த்தட்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹும், தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ذلك அஸ்கா லஹும், அதுதான் அவர்களுக்கு நல்லது. இன்னல்லாஹ் கபீரும் பிமா யஸ்னஊன், இவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, அல்லாஹ்வுக்கு தெரியும். வகுல்லில் முஃமினாத், பெண்களுக்கு கூட கட்டுப்படும். வகுல்லில் முஃமினாத், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லவியே, யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, மர்மஸ்தானத்தை பேணட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, அலங்காரங்களை தேவையில்லாமல் வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும். அளவுதான், கை தெரியலாம், முகம் தெரியலாம். அலங்காரம் எப்படியெல்லாம் தெரியுது பார்த்திருக்கீங்களா? தங்களுடைய மார்பகங்களை முந்தானையால் மறைத்துக் கொள்ளட்டும். தாங்கள் செல்வது தெரிய வேண்டும் என்பதற்காக தட்டி தட்டி நடக்க வேண்டாங்க. இந்த பால் சரவன் சொல்லுவாங்கல்ல, கொலுசு போய் நடக்க நடைய பார்த்திருக்கீங்களா? சில பொம்பளை பிறர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நடப்பதை பார்க்க வைப்பது, பார்க்க வைக்கிறது. ஆம்பளை பார்க்க குட்டிச்சேரா போறான்னு சொன்னா என்ன பார்க்காம நீ ஏடா கடப்பது இருக்க? அது மாதிரி கொலுசை போட்டு தட்டி நடப்பதை பார்க்கலாம். பிறர் தன்னால் கவரப்பட வேண்டும் என்பதற்காக தட்டி நடக்காதீர்கள், குறைந்து பேசாதீர்கள், ஒழுங்கா முன்னாடி ஒழுங்கா மூடிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் சகஜம், சாதாரண யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகள் நம்ம சொல்லவே யோசிக்கிறோம். நம் வீடுகள்ல நம்ம சொல்றது யோசிக்க, சொல்ல போனா ஆண்களை விட பெண்களுக்கு ட்ரெஸ் கம்மியான அளவை சொல்லல. இவனுக்கு 10 சட்டைனா அவனுக்கு 2 புர்கா போதும், எண்ணிக்கையை சொல்லலாம், வேற அளவு சொல்லல. இவனுக்கு இப்ப என்ன இருக்க உலகத்தில் நடக்கு, இவன் 10 சட்டை வச்சிருப்பான், பொம்பளை 100 சேலை, 100 சேலை. வீட்டுல மற்ற பெருசன் தியாகம் மாதிரி பண்டிகை யோசிச்சு பாருங்க. 4 மீனை பொறிச்சா 3 பொறிச்ச மீன் 3 புருஷனை கொடுத்துருவான். எனக்கு 1 மீன் இருந்தா போதும். அப்பளம் 10 இருந்தா ஒன்னே வந்துட்டு புருஷன் 9 வச்சிருவா. ஓகே. ஜவுளி கடைக்கு போனா இவன் 2 சட்டை எடுப்பான், 2000 ரூபாய்க்கு சேலை, 2000 சேலை, மணி கணக்கில் கொண்டு குளிர வச்சு அவனை நொந்து நொம்பலப்பட வச்சு இந்த சனியனோட வாழதை விட செத்து தொலைவான் போல இருக்க. அப்படி கொண்டு எதுக்கு, ஏன் இந்த கூத்து, எதுக்கு ஒரு ஆசை? கடையில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இங்க எப்படின்னு தெரியல எனக்கு. புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்தா 3 மாசம் 4 மாசம் லீவ்ல இருப்பான்ல, அவன் லீவ்ல முடிஞ்சு வெளிநாடு போற வரைக்கும் உடுத்த சிலையை திருப்பி உடுக்க கூடாது. அதேங்கப்பா எவ்வளவு எண்ணம் பாரு, உடுத்த சிலையை திருப்பி உடுக்க கூடாது. அந்த அளவுக்கு 3 மாசம் இருந்தா 90 சேலை இருக்காங்க. எந்த அளவுக்கு கேடு கட்டு போச்சு பாத்தீங்களா? ஒவ்வொரு ஊர்ல இங்க சில கலாச்சார சீரழிவுனா அந்த சீரழிவு அங்க இல்லாம இருக்கும், அங்க உள்ள சீரழிவு கிடையாது. ஒரு ஊரே மொத்த மோசமா இருக்காது உலகத்துல. இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் மோசம், இந்த ஊர்ல உள்ள எல்லாம் நல்லவன், அப்படி உலகத்துல எங்கேயும் கிடையாது. நபி பெருமானார் பிறந்த ஊரில் தான் அபூஜஹல் பிறந்தான். நபி பெருமானார் இருந்த ஊரில் தான் அபூஜஹல் இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த ஊரில் தான் ஃபிரௌன் இருந்தான். சகஜம், அது அப்படிதான் வச்சிருப்பான், ஜாக்கிரதை. ஆக யா அய்யுஹன் நபியோ, அடுத்து கடைசியாக ஒரு எச்சரிக்கை. திருமலை குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்றான், நபியே குல்லி அஸ்வாஜி, உங்கள் மனைவிக்கு சொல்லு. இது கொஞ்சம் ரஃப்பான விஷயம், மழுப்பல் வேண்டான்னு அர்த்தம். சரி, மழுப்பு உங்களை மனைவிட்ட மழுப்பலே வேணாம், கட்டண்டே சொல்லிடுறோம். என்ன சொல்றாங்க, இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்த துன்யா வ ஜீனத்தஹா, உன் பொண்டாட்டி வரலாம் கூப்பிடு நபியே, ஏமா வாங்க, உங்களுக்கு இந்த உலகம் ஜாலி கூத்து கும்மாளம் இது பிடிச்சிருக்கா? இன் குன்துன்ன துரிதுனல் ஹயாத்த துன்யா வ ஜீனத்தஹா, இந்த உலகத்தின் அலங்காரங்கள் உலக ஜாலி போக்கு நான் கண்டிருக்கிறேன் கூடாது சொல்றாங்கல்ல, கூட வேற ஏதாவது சொல்லிட்டாங்க, இவருக்கு வேற வேலை இல்லை, அதை கூடாது இதை கூடாது அதை கூட இவர் நொய் நோயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏமாங்கவா, உலக விஷயப்படி உலக அலங்காரங்களோடு திரியலான்னு நினைக்கியா? தாளையில மத்தியக்குள்ள ஒரு சரியக்குள்ள சில அஞ்சமில்லா நல்லா இருந்துருவாமா,
தாராளமா என்ன விட்டு போயிடு, உனக்கு ஒண்ணு ஒரு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். இவன் நீ யாரோ நான் ரெண்டு ஓடிப்போம். என்கிட்ட இருந்துகிட்டு தோட்டலாம் கூடாது. என்கிட்ட இருந்தா நான் நபி வழி நடப்பேன், நீ நபி வழி நடக்கணும். நான் ஒரு நபியா இருந்தேன்னா அந்த பொறுப்பு கடமை உனக்கு இருக்க. ஒரு நபியின் பொண்டாட்டி நீ. அப்புறம் என்ன அர்த்தம்? சில பேரை பாத்தீங்கன்னா பொறுப்பாளர்கள் மனைவிமார்களுக்கு மணக்கணும். நான் தலைவர் பொண்டாட்டி, நான் முத்தவல்லி பொண்டாட்டி அப்படிம்பாங்க. அடே முத்தவல்லி பொண்டாட்டி ஒரு பொறுப்பு கூட. இன்னும் ஜாக்கிரதையா இருக்க, நீ இன்னும் பொறுப்பா இருக்கணும் சொல்றாங்க. நபியின் மனைவி என்றால் நீ மண்டக்கரமா தெரிய முடியாது. நான் யார் தெரியுமா? அரசன். சட்டம் கூட உனக்கு கூட 4 பேர் உன்னை பார்ப்பான். அவன் முன்னாடி ஏதாவது ஏற்பாடு பண்றானா அதை சொல்லி உடைக்க பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தையும் உலக அலங்காரையும் விரும்பினால் அழகான முறையில் உனக்கு ஏற்பாடு இருக்காது. பொண்டாட்டி போ. அப்புறம் ஏன் பொண்டாட்டி இருக்க சொல்ல துருப்பினர்களாக வர சூழகு அல்லாஹ் அவனுடைய தூதரை வந்தார்களாக மறுமையை அல்லாஹையும் அவன் தூதரையும் மறுமையும் விரும்பினால் ஓகே ஏன் கூட ஆதலில் மஹ்சனாத் மின்குல் அஜ்ரன் அலைமா அல்லாஹ் நற்கூலி வழங்கி இருக்கிறான், நற்கூலி தருவான். எது வேணும்? இம்மையா மறுமையா? இம்மையா தலாக்கு எழுந்து ஓடி போயிரு, சூழ முடிச்சது போ. என் கூட இருந்தா இப்படிதான் இருக்கணும். கட்டண சொல்லு. தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை பிடிக்குங்க. பொண்டாட்டி மாற்ற சண்டை பிடிக்கலையே, பிரச்சனை வருது, எல்லாம் வருது. எதுக்கு? யாராவது மார்க்க விஷயத்திற்காக என் பொண்டாட்டி சண்டை பிடிச்சா சொல்லுங்க. ஏன் பொண்டாட்டி போட்டு அழிக்க தினசரி உட்கொள்ள போட்டு கொள்றாங்க. நீ சண்டை அடிச்சு போட்டேன். எப்ப பார்த்தாலும் புளியோதரையா காலையில பொம்பளுக்கு ஒரே இட்லியா இதுதான் சண்டை. யாராவது இன்னைக்கு என் பொண்டாட்டி அடிப்படையா சுபு தொழிலையே தீட்டுட்டேன் சொல்றீங்களா? அவ சுபு தொழில், நீங்க சுபு தொழிலையே. அவ கரெக்டா அந்த தொழில் இங்க பொருள் பெரிய தௌஹீத் நைட்டு தாவா கிழிச்சு வந்து தொழில் ஒண்ணுல உன் பொண்டாட்டி சொல்லுவாங்க வீக்னஸ் ஒன்றை கிடக்க. நாம் நம்மை அவள் சொல்வதற்கு தகுதி நமக்கு வேண்டும். இந்த வார்த்தையை சொல்ல தகுதி நமக்கு வேணும்ல. இவற்றை இன்னும் மறுமை விட ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. எல்லா கூத்தும் பண்றாரு. அந்த குறை எல்லா கூத்துக்கு நம்மள்ட்ட வந்து அதை செய்யாத இதை செய்யாது எப்படி வச்சுக்குவோம்? சொல்வதற்கு தகுதி உனக்கு வேண்டும். தரான வேண்டும் சொல்லு. அதுக்கு மார்க்கமுடையவளை வச்சுக்க. மார்க்கமுடைய லவ் பண்ண வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணே உனக்கு பேசப்பட்டாலும் அந்த பெண்ணுக்கு நீங்க போன் அடிக்க அஸ்ஸலாமு அலைக்கும் நான் தான் பேசுறேன் என்னதான் உனக்கு பேசிருக்கு என்ன விஷயங்க அப்புறம் நல்ல வைக்க கேள்விங்க அஸ்ஸலாமு அலைக்கும் கல்யாணத்தை பார்த்துக்கலாம் கேள்விங்க போட்டு மார்க்க உடையலாங்க. மார்க் இல்லாட்டி எல்லாம் முனைகள் முக்கள் வந்துருமே. மார்க்கமுடையவரை கொண்டு வெற்றி பெற்றுக்கொள். சில பேரை பார்ப்போம், ஏன்னா அந்த பொண்ணு போய் பேசுறேன் மோசமான பிள்ளைதான் அது கல்யாணம் பண்ணிட்டு திருத்திக்கலாம். ஒரு கிழிக்க முடியாது. நீ ஞாபகம். சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு திருத்திக்கலாம். நேர்வழி கையில வச்சிருக்க. நீ என்னமோ நேர்வழி இவ கையில வச்சிருக்க மாதிரி நான் அவளை திருத்துறேன் கிழிப்பேன். கல்யாணம் பண்ணி கட்டு குற்றச்சாட்டு போனதான் ஜாஸ்தி. திருத்திக் கொள்ளலாம் நினைக்காத. திரும்பி அவளை கட்டு. எல்லாம் திருத்தி கொள்றது என்று கிடக்கும். கன்ஃபார்ம்ல திரும்பி வருது இருக்கா? கன்ஃபார்மா மார்க்கப்படி வந்து நடக்கிறான். அவன் எப்படின்னு தெரியல. துட்டு திருத்தி கொள்ளலாம் மறைமுகமா துட்டு இருக்கு. நான் ஒரு பைசா வாங்க மாட்டேனே. அந்த பிள்ளைக்கா அப்பவா தந்தப்பட்ட ரேங்கெல்லாம் என்ன கேள்வி? நான் கேட்க மாட்டேன். அவ்வளோ தந்தா அடே உனக்கு வேங்க கூடாது யார் இருந்தாலும் வாங்க கூடாது. அவ்வளோ கொடுத்தா அந்த பிள்ளைக்கா கொடுத்தா மார்க்கம் இருக்கான்னு பாரு. அழக பாரு, கோலத்தை பாரு, எல்லாம் பாரு. மார்க்கம் என்னன்னு பாரு. அல்லாஹ் குர்ஆன் அற்புதமா சொல்லிட்டான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. ஷிர்க் வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். ஷிர்க் வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். ஹத்தா யுமின்ன, கரெக்டாக ஈமான் கொள்ளும் வரை. ஈமான் கொண்ட செஞ்ச கெட்ட ஈமான் கொள்ள இது உட்படாத காரியம். அவர்கள் ஈமான் கொள்ளும் முறை கெட்டாத. ஏனென்றா காரணம் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் வல அமத்தும் முக்மினத்தும் கைரின் முஷ்ரிக்கத்து. ஒரு மட்டமான அடிமை பெண், அடிமை வேலைக்காரி, பார்ப்பதற்கு அழகாக அற்பம் இல்ல பங்கரை கோலத்தில் இருக்கிறார். ஒரு மட்டமான அடிமை பெண் கைரின் முஷ்ரிக்கின், இணை வைத்த பெண்ணை விட பெஸ்ட்.
சோத்து வழி இல்ல, லாட்டியாங்கிற சாத்து வழி இல்ல, ட்ரெஸ்ஸுக்கு துட்டு இல்ல, என்ன என் கூட காசு இல்ல, ஆனா தொழுவா இபாதத் பண்றான். இத எல்லாம் இருக்கு, 1000 புடவை, 1000 ஜினுக்கா, காரு, பங்களா, இந்த முசீபத்தை விட பெஸ்ட் ஏன்னா ஈமான் இருக்க. பல வாஜபத்துக்கும் அந்த இணை வைத்த பெண் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் என்ன ஆச்சரியம்? செல்வாக்கு, எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு பெரிய வசதி, எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு பெரிய ஃபேமிலி அப்படி நீ நினைக்கிற. அல்லாட்ட மட்டம் கேடு, அல்லாட்ட சாக்கடையது. உனக்கு ஆச்சரியப்படத்தக்க வகையில் முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு இணை வைக்கக்கூடிய பெண், பந்தரகோலத்தில் இருக்கக்கூடிய பெண், ரெண்டில் யார் வேண்டும்? பந்தரகோலம் போல ஈமான் இருக்காங்க, நம்பிக்கை இருக்காங்க, மார்க்க இருக்காங்க. ஒரு அத்துங்கிகள் முஸ்லிம் மாப்பிள்ளையா ஒரு அத்துங்கிகள் முஸ்லிக்கின உங்கள் பெண் பிள்ளைகளை இணை வைப்பவனுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். ஹத்தா யுக்மினு, அவன் கரெக்டாக நம்பும் வரை. அவன் டாக்டர், அவன் வக்கீல், அவன் இன்ஜினியர், சில பேர் வசதி இருந்தா போதும், நல்ல சம்பளம், மாசம் 10,000 சம்பளம் குடிப்பாரு. அது என்னங்க யாருதாங்க உலகத்துல பிடிக்கல? சம்பளம் 50,000 பிடிக்காது. என் புள்ள போய் திருத்திக்கணும், கிழிக்கும், அந்த போய் ஊத்தி விட்டுருவான். நடக்குத திருத்திக்கலாம். அவனுக்கு ஈமான் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அப்துல் முக்மினும் கைரும் முஸ்லிக்கின் ஒரு ஆஜருக்கும், ஒரு இணை வைக்கக்கூடியவன் அவன் எப்படி இருக்கிறானா ஆச்சரியப்படத்தக்க வகையில் சொத்து, ஏராளம், படிப்பு, உலகத்திலே ஃபர்ஸ்ட் மார்க் நினைக்கிறான். அவன்கிட்ட ஈமான் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, நேர்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை. அவனை விட பங்கர கோலத்தில் இருக்கக்கூடிய அடிமை தேவல. அல்லாஹ் சொல்ல ஈமான் பாரு, நம்பிக்கை பாரு, மார்க்கத்தை பாரு, நேர்மை பாரு, ஒழுக்கத்தை பாரு. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்களை இது கோர்வையா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், டைம் பத்தாது. அதனால அல்லாஹ் சுருக்கமா சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். உம யத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் ஃபைன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவன் மானக்கேடான தவறான காரியத்தை தான் தூண்டுவான். வத்ரு அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, ஒருவனுடைய வரலாற்று இந்த மக்களுக்கு அதை நீ கூறு. ஒரு ஆளுடைய வரலாறு, ஒரு நபியை சொல்ல, யாரோ ஒரு ஆள் ஒரு நல்ல மனசா இருந்தது முதல்ல. வத்ருவாலையும் நபா அல்லது ஆத்தினாக ஆயாத்தினா, ஒருவனுக்கு வசனங்களை, ஆயத்துகளை, திருமலை குர்ஆன் வசனத்தை வழங்கினோம். அந்த காலத்தில் என்ன வேணுமோ அவனுக்கு நாம் வழங்கினோம். ஃபன்சலகமின்ஹா, அதை விட்டு நழுவினான். திருமலை குர்ஆனை விட்டு வந்து நழுகிட்டான். அப்படி சொல்லுங்க. ஃபன்சலகமின்ஹா, அல்லாஹ்வுடைய வசனத்தை விட்டு நழுகினான். நழுகின பிறகு ஃபஅத்பஅஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை தொடர்ந்தான். ஷைத்தானை பின்பற்ற என்ன? நீங்க ஷைத்தானை பின்பற்ற ஒண்ணு போனீங்கன்னா குர்ஆன் கையை விட்டு நழுவிடும், ஹதீஸ் போயிடும். பாக்குறமே ஆரம்பத்தில் 4 வருஷம் ஸ்பீடா இருப்பாங்க, எல்லாம் ஒர்க்குக்கு மேல ஒர்க்கு. அப்புறம் கல்யாணம் பொண்ணு பேச ஆளை காண போயிடும். பொண்ணு பேசணும்னு ஒரு 2 மாசம் ஆளை காணும். நல்ல கல்யாணம் முடிச்சு துட்ட வாங்கி வெளுஞ்சி வச்சு முடிச்சு எல்லாம் ஒன்னாலும் மெதுவா தாடி வச்சுட்டு ஸ்லாம் அழைக்கான்னு பாத்துருக்கேன். என்ன ஆளை காணும், துட்டு பரவசைக்கா போயிருக்காங்க. இங்க இருந்த முடியாதுல்ல, ஒதுக்கல். குர்ஆனை விட்டு விட்டால் ஷைத்தான் உன்னை தொடர்வான். அப்படின்னா என்ன? உன் குடும்பத்தில் ஷைத்தான் இருப்பான். ஃபஅத்பஅஹு ஷைத்தான், குர்ஆனை அவன் விட்டு அவன் நழுவினான், ஷைத்தான் அவனை தொடர்ந்தான். ஃபகான மினல் காவின், நாசமாக போனான். அப்படிங்கிறான். அதனால ஷைத்தானுடைய பாதுகாவல் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடுவது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவது, நம்மையும் அறியாமல் மூளை செலவு இந்த விஷயத்தில் நடக்கும். இது நிறைய கூத்துகள் இருக்கு. இதை விட்டு நாம் தவிர்த்து கொள்வது நம்ம அறியாமல் செய்யும். SMS ஜோக்கு அது இது சார் என்ன எவ்வளவு நடந்ததுனால இத்தனை விட்டு சுருக்கமாக நபிகள் பெருமானார் இந்த வசனத்துக்கு எப்படி நடந்து காட்டினார். சஹாபாக்கள் நடக்கும்போது நபிகள் பெருமானார் எவ்வளவை தடுத்தார்கள். நபிகள் பெருமானார் இந்த முன்மாதிரி எப்படி காட்டியிருக்கிறார்கள். அதுபோல ஒரு பெண்ணை விரும்புவது என்பது தற்செயலாக நடப்பது. சாதாரணமா போறீங்க, ஒரு பெண்ணை பார்த்தீங்க, டக்குனு வீட்டுக்கு போறீங்க, இந்த பெண்ணை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, மார்க்க விட்டாலும் சரி, தாய் அப்பா அனுப்பு, பொம்பளை உங்க அம்மா அனுப்பு, உன் அக்காவை அனுப்பு. நீ என்னத்தை விசாரிக்க போற? நீ மேல விசாரிச்சிருவியா? தாவா பண்ணுவியா? அக்கா அங்கச்சிக்கு தாவா செய்ய மாட்டாங்க. சொல்லுவேன் தான் அக்கா தான் அக்கா தான் வீட்டுல இருக்கக்கூடிய வயசாளிகளும் தாவா கிடையாது. பக்கத்து வீட்டுல தாவா
யோசிச்சுப்பார். இதெல்லாம் நம்மளை அறியாமல் நம்மளை ஷைத்தான் கெடுத்து குட்டிச்சலாக்கக்கூடிய, நம்மளை திசை திருப்பக்கூடிய விஷயம். காரணம் என்ன? குர்ஆனை நழுவ விட்டது. ஆனால் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் குர்ஆனை நழுவ விடாமல், நபிகளை மறந்து விடாமல் நாம் இருக்க அந்த அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்